மகரம் யாராலையுமே இனிமே உங்களை தடுக்க முடியாதுங்க. குரு டைரக்டா உங்களதான் வந்து பார்க்க போறாரு. ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருங்க. சோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கும்போதுதான் என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் என்ன ராசிக்காரங்களாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. மகரம் காலச்சக்கரத்துடைய 10வது ஒரு ராசி. இந்த ராசிக்கு 7ஆம் வீட்டுல தாங்க குரு உச்சமாக போறாரு. ஜூன் 1 தேதி அன்னைக்கு குரு உச்சமாகி உங்களுடைய ராசியை நேரா பார்க்க போறாரு. இதுல மிக முக்கியமா கவனமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த மகர ராசியில 12 லக்னங்கள் இருக்கு இல்லையா, இந்த 12 லக்னத்துல பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது. இப்போ ஒருவேளை நீங்க மகர ராசியில பிறக்கிறீங்க, ஆனா லக்னம் உங்களுக்கு மகர லக்னமா இருக்கு, என்ன நடக்கும்? குரு டைரக்டா உங்களுடைய ராசியை தான் பார்ப்போம். 7ஆம் வீட்டுல உட்கார்ந்து உங்களையே பாக்குறாரு. அப்போ திருமணத்துல ஃபர்ஸ்ட் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட போகுது. மேரேஜ்ல உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட போகுது. உங்களுடைய லைஃப்ல அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம இப்ப மேரேஜ் பண்ணிட்டோம், நம்மளோட பார்ட்னருக்கு தேவையான நீட்ஸ் எல்லாம் என்ன, அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை, அவங்களோட லைஃபுக்கு நம்ம என்னென்ன பண்ணோம், மணி ரிலேட்டடாகவும் சரி, எமோஷனலாகவும் சரி, எல்லா வகையிலுமே ஒரு பூர்த்தி பண்ற இடத்துல 7ஆம் வீட்டுல குரு உட்கார்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாம குரு பலம் வேற இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. கரியர்ல மிகப்பெரிய ஒரு சேஞ்சு எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருங்க. மகர ராசி பட் ஆனா லக்னம் இப்ப கும்பம். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துல குரு இருக்காரு, பட் ராசிக்கு டைரக்ட் 7லயே இருக்காரு. பிசினஸ் 7ஆம் வீடு அப்படின்றது தொழில், இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், அயனு இதெல்லாம் பண்றீங்க, சனி சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள்ல எல்லாம் நீங்க இருக்கீங்கன்னா அடுத்து ஒரு வருஷம் உங்களுக்கான வருஷம் தான். இறங்கி நீங்க ஆடலாம், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணலாம். சனி எப்பயுமே ஒரு விஷயம் கொடுக்கணும், அது லாங் லாஸ்டிங்கா தான் கொடுக்கும். இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு எடுத்துக்காது. ஸோ சனி பகவான் இந்த டைம்ல உங்களுக்கு கொடுக்கறது லைஃப் லாங் கொடுக்க போறாரு. அது உங்களுக்கு பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மகர ராசி, உங்களோட லக்னம் மீனம். மீன லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு குரு பகவான். குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு உச்சமாக போறாரு. படிக்காத பசங்களும் இனிமே படிக்க போறீங்க. மகர ராசியில மீன லக்னத்துல குழந்தைங்க இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க போறாங்க. 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம். அந்த இடத்துல குரு வர்றதுனால உங்களுடைய ஞானம், உங்களோட அறிவு, உங்களோட நாலேஜ் எல்லாமே வளரப்போகுது. பேரண்ட்ஸ் ரொம்பவே அடுத்த ஒரு வருஷத்துக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்க போகுது. குழந்தைங்க மேல அவ்வளவு பற்று இருக்க போது, அவங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆக போகுது. இன்னும் சொல்ல போனா அவங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. என்ன கொஞ்சம் பசங்க கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க இந்த டைம் பீரியட்ல. அவங்களுடைய விஷயம்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட தேவைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாவும் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் அதிகமாவும் இருக்கும். அவங்க ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. அது மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி பொருளாதாரத்திலயும் கரியர்லயுமே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நீங்க டிராவல் பண்ணி வந்துருவீங்க. அடுத்து மகர ராசி மேஷ லக்னத்துக்கு இருக்கும் எப்படி இருக்க போகுது? கேந்திர வீட்டுல குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 7ஆம் வீட்டுல இருக்காரு, அது கேந்திரம். அடுத்து மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அகைன் 4ஆம் வீட்டுல இருக்காரு. 4, 7 காம்பினேஷன்ல இது வருது. சொத்து சுகம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி யோகம் இப்ப ஏற்பட போகுது. பூமி ரிலேட்டடான யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன்னா 4ஆம் வீடுன்றது வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து சுகம், இதுதான். ஆயுள், ஆரோக்கியம், தாயோட ஆரோக்கியம் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். என்ன ஒண்ணு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரிலேஷன்ஷிப்ல தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாம போவீங்க. வீட்டை பாக்குறதா, ஒய்ஃப் பாக்குறதா, இல்ல நம்ம கணவனை பாக்குறதா, பெண்கள் கணவனை பாக்குறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப எந்த பக்கம் பேலன்ஸ் எந்த பக்கம் பண்றதுன்னே தெரியாது, அன்பேலன்ஸா ஆவீங்க. அது மட்டும் நீங்க நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் பாத்துக்கோங்க. மற்றபடி பழைய வீடெல்லாம் கொடுத்துட்டு புது வீடு வாங்கி சும்மா ஜம்முன்னு செட்டில் ஆயிடுவீங்க. அடுத்து மகர ராசி பட் ஆனா லக்னம் ரிஷபம். இந்த பக்கம் பாருங்க, இது நிலத்தத்துவ ராசி மகரம். அடுத்து ரிஷபமும் நிலத்தத்துவ ஒரு லக்னம். ரெண்டுமே நிலம்.
அந்த பக்கம் கடகத்துல குரு உச்சம், அது வந்து நீர். சோ நீர் நிலம் ரெண்டுமே சேர்ந்து என்ன மாதிரி எஃபெக்ட் கொடுக்க போகுது நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு நம்ம பார்த்தோம்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துல இருந்து 3ஆம் வீட்டுல வராரு குரு பகவான். லக்னத்துல இருந்து 3ஆம் வீட்டுல வரக்கூடிய இந்த குரு பகவான் மேஜரா ஒரு விஷயத்துக்கு ரிஷபத்தை கண்டிப்பா கொடுப்பார், பொறுமைய கண்டிப்பான முறையில கொடுப்பாரு. ஏன்னா இந்த பக்கம் ராசி வந்து மகரம், அந்த பக்கம் ரிஷபம், இந்த பக்கம் உங்களுக்கு கடகம். சோ பொறுமைய வளர்த்துக்க சொல்லுவார். ரிஷப லக்னத்துக்கு லாப சனி வேற. இந்த டைம்ல நீங்க பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் எல்லாம் டைவர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜுக்குள்ள என்றே உங்க லைஃப் அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போவீங்க. கொஞ்சம் பயம் வரும், ஐயோ நம்ம பண்றது சரியா தப்பா, இல்ல நம்ம தப்பான வழிக்கு போறோமா, அதெல்லாம் பயப்படாதீங்க, சரியா தான் இருக்கு. அடுத்து மகர ராசி லக்னம் வந்து உங்களுக்கு மிதுனம். மகர ராசி மிதுன லக்னத்துக்கு எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு வந்து 6 ராசிக்கு 6ஆம் இடத்து லக்னமா வந்து வருது. கடன், நோய், எதிரி, பிரச்சனை எல்லாமே இருக்கும். எந்த வகையிலுமே நீங்க கடன் எடுக்காதீங்க. ஏன்னா கடன் எடுத்தா திருப்பி கட்ட முடியாது, கஷ்டப்படுவீங்க. ஸோ கடன் எடுக்காதீங்க. கரியர்ல மேஜர் ஷிஃப்ட் உங்களுக்கு பெருசா இருக்காது, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல மாதிரிதான் இருக்கும். ரிலேஷன்ஷிப் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உங்களோட பார்ட்னர் கிட்ட இருந்து சப்போர்ட் இருந்துட்டே தான் இருக்கும். அது ஒண்ணு மட்டும் இருக்கும் கண்டிப்பா. அடுத்து மகர ராசி பட் லக்னம் என்னவோ உங்களுக்கு கடகம். அடடா சூப்பர். அப்படியே மகர ராசிக்கு 7ஆம் வீடு தான் உங்களுக்கு லக்னமா கடவுள் இருக்கு, கடவுள் உங்களுக்கு வச்சிருக்காரு. நீங்க லக்னம் வந்து கடக லக்னமா நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்க லக்னத்தினாலதான் இப்ப குரு வந்திருக்காரு. என்னங்க இது சூப்பரான ஒரு அம்சங்க. குரு பகவான் இந்த டைம் அடுத்து ஒரு வருஷத்துக்கு கரியரா இருந்தாலும் சரி, அது ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, உங்க பிசினஸா இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயத்தையும் அவர் டேக் கேர் பண்ணுவார். உங்க பார்ட்னர், ஏன்னா 7 அப்படின்றது உங்க பார்ட்னர், அது பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ஆன எதுவானா இருக்கலாம். அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க போறாங்க. ரொம்ப சப்போர்ட்டான ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அமையும். அடுத்து மகர ராசி பட் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு, பட் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான். சிம்மத்துக்கு எப்பயுமே குரு வந்து நட்பு தாங்க. ஏன்னா சிம்மம் வந்து ஒரு நெருப்பு தத்துவ ஒரு லக்னம். அந்த பக்கம் ராசி வந்து பாருங்க நிலத்தத்துவம். சோ எப்பவுமே குரு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். மொத்தத்துல அவர் கெடுக்க முடியாது, கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இந்த இடத்துல இல்ல. என்னதான் இருந்தாலும் 12ஆம் வீட்டுல அவர் மறைஞ்சாலும் கூட கெடுக்கிற இடத்துல இல்ல. ஆனா உங்க மனசு சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும். ஆனா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஃபர்ஸ்ட் ஒரு 6 months ஒரு மாதிரி வேகா போகும், அடுத்த 6 months நல்லாவே இருக்கும். மகர ராசி லக்னம் வந்து கன்னி. மகர ராசிக்கு கன்னி லக்னத்துக்கு எப்படி இருக்கு? கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்குமே இந்த இடத்துல புதன் தான் வந்து ஆதிக்கத்தை செலுத்துவாரு. பட் கன்னி லக்னத்துக்கு 11ஆம் வீட்டுலதான் குரு பகவான் வராரு. 11ஆம் வீடு அப்படின்றது ஒரு மனிதனுடைய நண்பர்கள் வட்டாரம். சோ நண்பர்கள் வட்டாரம், உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி பண்ற இடத்துல வந்து குரு வந்து அமர்ந்திருக்காரு. ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸலண்ட், அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. என்னன்னா இந்த கன்னியை பொறுத்த வரைக்குமே புதன் இந்த இடத்துல ஆட்சி உச்ச பலம் பெறுது. ரொம்ப கால்குலேட்டிவா யோசிப்பீங்க. நீங்க கால்குலேட்டிவா யோசிக்கும் போது என்ன ஆகும்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அதே மாதிரி கால்குலேட்டிவா இருந்துட்டா உங்களுக்கு அது மேஜரா ரொம்ப பிரச்சனையை தான் கொடுக்கும். சோ உங்களுடைய பார்ட்னரை நீங்க சூஸ் பண்ணணும். அது பிசினஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் பார்ட்னரும் சரி, நீங்க பெர்ஃபெக்டா நீங்க வந்து சூஸ் பண்ற இடத்துல தான் இருக்கு. நீங்க யாராவது ஒரு தப்பான ஒரு சூஸ் பண்ணாலும் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அது பிரச்சனையாவே முடியும். சோ கரெக்டான ஒரு பார்ட்னர்ஷிப்பை நீங்க சூஸ் பண்ணுங்க. மகர ராசியா இருக்கு பட் லக்னம் என்னமோ துலாமா இருக்கு. சூப்பருங்க. அகைன் இது ஒரு கேந்திர யோகம். ராசிக்கு 7ஆம் வீட்டுல, லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுல குரு பகவான் வந்து உச்சம். இந்த உச்சனாகிய குரு பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பாக்குறாரு. கோல்டு வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஃபியூச்சருக்காக உங்க லைஃபை நீங்க மாத்திக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல நீங்க பண்றீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த டைம் பீரியட். ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது, உங்களோட குழந்தைங்களுக்காக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து நடக்க போகுது. அடுத்து மகர ராசியா இருக்கீங்கன்னா விருட்சகம் உங்களுடைய லக்னமா இருக்குன்னா எப்படி இருக்க போகுது? விருட்சகத்தை தான் இப்ப குரு பாக்குறாரு.
சூப்பரா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கடகராசில இருந்து விருட்சக லக்னத்தை பாக்குறாரு. ஆரோக்கியம், ஆயில், ஹெல்த், சில பேருக்கு ஃபாரின் போறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுது. ஏன்னா நீர்ராசி ரெண்டுமே இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்காக ட்ரை பண்ணுங்க. அதுக்காக உடனே எடுத்தோடனே ஃபாரின் போயிட முடியாது ஒரு வருஷம். பட் அதை நீங்க ட்ரை பண்ணி அதுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்ல இல்ல உங்களோட வேலையில உங்களோட படிப்புல வந்து குரு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். மகர ராசியா இருக்கீங்க ஆனால் உங்களோட லக்னம் வந்து தனுசா இருக்குன்னா இந்த வீட்டோட அதிபன் குரு பகவான் உச்சமா இருக்காரு. இந்த டைம் பீரியட்ல உச்சமா இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லா வகையிலுமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்ப்பீங்க. அது கரியரா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, உங்க முயற்சிகள் தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். சும்மா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராது. உங்க முயற்சிகளாலதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உங்க லைஃப்ல வந்து வரப்போகுது. ஸோ பிசினஸ் பார்ட்னரால நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வருஷம் ஏற்படும். மொத்தத்துல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த குரு பகவானால, உச்சம் பெற்ற குரு பகவானால நிறைய பேரோட லைஃப்ல வந்து பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்ததான் போறாரு. தனுசு ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.